செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, நன்மையான கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் சூழ்நிலை நிமித்தமாக அப்பா, எங்களுடைய கர்த்தாவே தமிழ்நாட்டுடைய ஆண்டவரே 3வது நாள் நிமித்தமாக இந்த வாரத்தில் நாங்கள் சபையாய் கூடி வர முடியவில்லை என்றாலும் ஆண்டவரே, எங்களை இணைக்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, நீ தூரத்திற்கும் தேவன் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் ஆவிகளை இணைக்கிற எங்களுக்கு ஒரே பிதாவும் ஒரே ஆவியானவரும் ஒரே குமாரரும் ஒரே ஞானஸ்தானமும் ஒரே அபிஷேகமும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, ஒரே நோக்கமும் ஒரே பரலோகம் எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாங்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அப்பா, நாங்கள் துதிக்கும் போது ஆராதிக்கும் போது உங்களுடைய பிரசனத்தை உணர முடியுமே. அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. இந்த 2021 வருஷத்தை, இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீர் இந்த நாளைகளுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக ஆண்டவரே கர்த்தாவே, ஆரோக்கியத்திற்காக ஆண்டவரே கர்த்தாவே, ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், சமாதானத்துக்காய், நித்திய ஜீவ அனுபவத்துக்காய் முன்னறிந்து அழைத்து தெரிந்து கொண்டு நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அனுபவத்திற்காய் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் அடைக்கலான் குருவை காட்டிலும் எங்களை விசேஷித்தமாக எண்ணிக்கொண்டிருப்பதற்காக, எங்களுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருப்பதற்காக, நம்முடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேலே கிருபை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணி கொண்டிருப்பதற்காக அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த கையின் பிரயாசத்திற்காக 2ஆம் மலைக்கு தப்பி 3ஆம் மலையில் ஆண்டவரை கடந்து போகும்படி அனுக்கிரகம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக அப்பா, பாதுகாப்புக்காய், போஷிப்புக்காய், பராமரிப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பகற்காலத்தில் உண்மை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உண்மை சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தேவன் நீர் நல்லவர், எங்கள் தேவன் நீர் வல்லவர், எங்கள் தேவன் நீர் மகிமையானவராக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையே, கிருபையே மாறாதே நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாதே நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே, இந்த ஆன்லைனில் கூடி வருகிற இந்த கூடுகை கச்ச நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து தருவீராக. இதை பார்க்கிற ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிரசன்னத்தை உணரட்டும், தேவ பலத்தை உணரட்டும், தேவனுடைய அனுக்கிரகத்தை உணரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் எங்களை தாழ்த்துகிறோம், பரிசுத்தப்படுத்துகிறோம். விசேஷமாக தேசத்தில் நடக்கிற ஆன்லைன் சர்வீஸ் எல்லாவற்றிலும் ஒரு ஆணை உண்டாயிருக்கட்டும். பாடுகிற பாடல்கள், ஆராதிக்கிற ஆராதனைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய தயவு உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஆராதிக்கும் போது எங்களோடு சேர்ந்து வீடுகளிலே ஆங்காங்கே ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய பிரசனத்தை, விடுதலை, சமாதானத்தை உணர அனுக்கிரகம் பண்ணுங்க. துதி செய்யும் போது அப்பா, கர்த்தருடைய மகிமை எழுந்திருக்கு வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது உள்ளான மனுஷனுக்குள்ளே பலப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆறு முதல் முடிவரை கிடைப்படுங்க.
இசை வாசிக்கிற பாடலை பாடுகிற எல்லாரும் மீது உங்களுடைய அனுக்கிரகம் உண்டாயிருக்கட்டும். எங்கெல்லாம் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டு எல்லைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஆன்லைன் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கிரியை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் துதித்து பாடி ஆராதிக்கிற ஆண்டவர் அந்தந்த இடங்களில் எங்களை சுற்றிலும் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும், ஒரு நிகழ்வுகள் உண்டாகட்டும். ஆண்டவரே நீர் அப்படி செய்திருக்காங்க. நன்றி. ஆறு முதல் முடிவு கிடைப்போம். ஏசா நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவே, அவர் துதி சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்விடுவே என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, அவர் துதி சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, அவர் துதி சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்தினார். துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. பூமியின் மண்ணை மறக்காலார், அடுத்தவரும் அவரே, வானங்களை திரை போலார், இருந்தவரும் அவரே. பூமியின் மண்ணை மறக்காலார், அடுத்தவரும் அவரே, வானங்களை திரை போலார், இருந்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் மறைத்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் மறைத்தவரும் அவரே. முன்னறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். வானம் திறந்து மன்னாவார், போஷிப்பவரும் அவரே, செங்கடலை இரண்டாக பிறந்தவரும் அவரே. வானம் திறந்து மன்னாவார், போஷிப்பவரும் அவரே, செங்கடலை இரண்டாக பிறந்தவரும் அவரே. மோசேயின் கை போலா அற்புதங்கள் செய்தவரே, மோசேயின் கை போலா அற்புதங்கள் செய்தவரே. உலகம் முடியும் வரை துணையார் நம்முடன் இருப்பவரே, உலகம் முடியும் வரை துணையார் நம்முடன் இருப்பவரே. முன்னறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்தினார்,
படுத்துவார். துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் சொந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார் முன்குறிந்தார் நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார். பூமியின் மண்ணை மறக்கார் அறிந்தவரும் அவரே, வான்களை திரை போனார் மீட்டவரும் அவரே. பூமியின் மண்ணை மறக்கார் அறிந்தவரும் அவரே, வான்களை திரை போனார் மீட்டவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ள கையில் அழைத்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ள கையில் அழைத்தவரும் அவரே. முன்னறிந்தார் முன்குறித்தார் நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்தினார். துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார் முன்குறித்தார் நம்மை அழைத்தார், மகிமை அல்லேலூயா இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார். ஆமென் அல்லேலூயா. அவர் நம்மை அறிந்தவர் முன்குறிச்சவர். ஆமென் அல்லேலூயா ஆமென். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இன்றைக்கு எல்லாமே தலைகீழாய் மாறிக்கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, எல்லாமே காலநிலைகள், பருவ மாற்றங்கள், பொருளாதார சூழ்நிலைகள், மனிதனுடைய சிந்தை, ஆமென், மனுஷனுடைய அறிவு, ஞானம், புத்தி எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. இது கடைசி காலத்திற்கு ஒரு அடையாளம் என்று வேதம் சொல்லுது. அதனால மத்திய ஆகாயத்தில் இக்காலம் துணிக்க போகிறது. ஆமென். அந்த சத்தத்தை கேட்கிற யாரும் அவரை சந்திக்கபடி மத்திய ஆகாயத்திலே அவர்கள் பறந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த பகல் காலத்திலும் கூட அவருடைய வருகையை நினைத்து எக்கால சத்தம் வானில் துணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார் என்ற பாடலை கரங்களை தட்டி நான் இருக்கிற இடங்களில் சீக்கிரம் வரப்போகிறார். அங்கே துன்பம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, ஆமென், அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, துக்கம் இல்லை. தேவ சமூகத்தில் ஒரு மகிழ்ச்சி என்று நான் பார்க்கிறோம். ஆயினாலே ஆமென், அந்த இயேசு கிறிஸ்து வருகை நாம் வாஞ்சிப்போம். அவர் நிச்சயமாக கிரியை செய்வ தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம்
வானில் தொழித்திடவே பேசுராஜனுக்கு வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவரை காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவரை காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. காதல் சத்தம் வானில் தொழித்திடவே, பேசு மகாராஜன் வந்திடுவார். காதல் சத்தம் அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவாய காவல் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவாய காவல் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தொழித்திடவே, இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானமும் பூமியும் மாறிடும், வல்லவர் வாக்குதம் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடும், வல்லவர் வாக்குதம் மாறிடாதே. தேவன் தூர பாடல் தொழிக்கு, தேவன் அவரை தரிசிப்போமே. தேவன் தூர பாடல் தொழிக்கு, தேவன் அவரை தரிசிப்போமே. கால சத்தம் வானில் தொழித்திடவே, இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தொழித்திடவே, கன்னிமை நிறத்தில் மாறிடுவோம், வெண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நிறத்தில் மாறிடுவோம், வெண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர்தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர்தாமே வெளிச்சமாவார். கால சத்தம் ஹல்லேலூயா வந்திடுவார். கால சத்தம் கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். மரங்கள் யாவையும் அவரை அழைப்பார், பரமனோடு பாடிடுவோம். மரங்கள் யாவையும் அவரை அழைப்பார், பரமனோடு பாடிடுவோம். கால சத்தம் வானில் தொழித்திடவே, கள்ளர்கள் பரவிடம் துணிக்கும், கர்த்தரே வார்த்தையை புரட்டுகிறார். கள்ளர்கள் பரவிடம் துணிக்கும், கர்த்தரே வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே மாறு வார்த்தை தீரு, கருத்துடன் நாம் விழித்திருந்தோம். கர்த்தரே மாறு வார்த்தை தீரு, கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கால சத்தம் வானில் தொழித்திடவே, இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தொழித்திடவே,
இயேசு மகாராஜனே வந்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். இந்த கடைசி காலங்களில் நாம் போகிற பாதை, நாம் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கேட்டு பயணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரே வழியில் 100 கிளைகள் இருக்கிறது. எல்லாமே நல்லதை போன்றே தோன்றுகிறது. ஆனால் இது நமக்கு நன்மையானது என்பதை நாம் அறிய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்மை சரியான பாதையில் நடத்த முடியும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஜெபிக்கிறது, எதற்காக ஜெபிக்கிறது கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்கிறது, எதற்காக ஜெபிக்கிறது கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சொல்லுமா. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீங்கிரைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீங்கிரைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் சிக்கப்படுத்திக் கொள்ளுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் சிக்கப்பட்டு செல்லுமையா. அல்லேலூயா அல்லேலூயா. கடைசியாக ஒரு பாடலை பாடு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இது ஒரு பழைய பாடல். ஆமென். இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜபத்தோட்ட ஜெய கீதங்கள் வருவதற்கு முன்பதாக விசுவாச கீதங்கள் என்று சொல்லி ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடல்களை வெளியிட்டார். அந்த கேசட்டில் வந்த ஒரு பாடல் தான் இது. இது ஒரு பழைய பாடல். சாரோனின் ரோஜாரிடம் பரிபூரண அழகுள்ள என்ற ஒரு பாடலை பாடி இந்த மாலை நேரத்தில் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். சாரோனின் ரோஜாயிவ பரிபூரண அழகுள்ளவ சாரோனின் ரோஜாயிவ பரிபூரண அழகுள்ளவ அன்பு தோழன் என்பே ஆற்றும் துணைவன் என்பே இன்ப நேசரை நான் கண்டேன். அன்பு தோழன் என்று ஆற்றும் துணைவன் என்று இன்ப நேசர் நான் கண்டேன். நானானாலு மேடானாலு கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். நானானாலு மேடானாலு கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். சாரோனின் ரோஜாயிவ பரிபூரண அழகுள்ளவ சாரோனின் ரோஜாயிவ பரிபூரண அழகுள்ளவ சீயோன் வாசிய தளராதே அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். சீயோன் வாசிய தளராதே அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டார் ஆறுதல் கரங்களால் அடைக்கின்றார். அன்பின் தேவன் மறக்க மாட்டார் ஆறுதல் கரங்களால் அடைக்கின்றார். காடானது வீடானது கர்த்தரின் பின்னே போகத் துணிந்து சொல்லுவார். காடானது கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். சாரோனின் ரோஜாயிவ பரிபூரண அழகுள்ளவ சாரோனின் ரோஜாயிவ பரிபூரண அழகுள்ளவ. மலைகள் பெயர்ந்து போகலாம் குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம் குன்றுகள் அசைந்து போகலாம். மாறாதே வழிபொரு கிருபை காலை தோறும் நமக்கு உண்டு. சொல்லுமா மாறாதே வழிபொரு கிருபை காலை தோறும் நமக்கு உண்டு. காடானாரு மேடானாரு கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். காடானாரு மேடானாரு போகத் துணிந்தேன். சாரோனின் ரோஜாயிவ பரிபூரண
நேசரை அறியா தேசமுண்டு பாசமாய் செல்ல யாதாருண்டு நேசரை அறிய தேசமுண்டு பாசமாய் செல்ல யாதாருண்டு தாகமாய் வாடிடும் கர்த்தருக்கா சிலுவை சுமந்து பின் செல்வோயா தாகமாய் வாடிடும் கர்த்தருக்கா சிலுவை சுமந்து பின் செல்வோயா காடானது மேலானது கர்த்தரின் பின்னே போக துடித்தேன் காடானது கர்த்தரின் பின்னே போக துடித்தேன் சாரோனின் ரோஜாயிவே அறிவுரன அழகுள்ளவர் சாரோனின் ரோஜாயிவே அறிவுரன அழகுள்ளவர் அன்பு தோழனென்று அன்பு துணைவனென்று இன்பநேசரை நான் கண்டேன் அன்பு தோழனென்று அன்பு துணைவர் என்று இன்பநேசரை நான் கண்டேன் காடானது மேலானது கர்த்தரின் பின்னே போக துடித்தேன் காடானது மேலானது கர்த்தரின் பின்னே போக துடித்தேன் சாரோடின் ரோஜாவே பரிபூரண அழகுள்ளவர் சாரோடின் ரோஜாவே பரிபூரண சீயோன் வாசிய தளராதே அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர் சீயோன் வாசிய தளராதே அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர் அன்பின் தேவன் மறக்க மாட்டார் ஆறுதல் கரங்களால் அழைக்கின்றார் அன்பின் தேவன் மறக்க மாட்டார் ஆறுதல் கரங்களால் அழைக்கின்றார் காடானது மேலானது கர்த்தரின் பின்னே போக துடித்தேன் சொல்லுமா காடானது மேலானது கர்த்தரின் பின்னே போக துடித்தேன் சாரோனின் ரோஜாயிவே பரிபூரண அழகுள்ளவர் சாரோனின் ரோஜாயிவே பரிபூரண அழகுள்ளவர் மலைகள் பெயர்ந்து போகலாம் குன்றுகள் அசைந்து போகலாம் மலைகள் பெயர்ந்து போகலாம் குன்றுகள் அசைந்து போகலாம் மாறாதேவனி பொது கிருபை சொல்லுவோம் மாறாதேவனி பொது கிருபை காலைதோறும் நமக்கு உண்டு மாறாதேவனி பொது கிருபை ஆமென் ஆராதிப்போம் மாறாதேவனி பொது கிருபை காலைதோறும் சொல்லுவோம் மாறாதேவனி பொது கிருபை காலைதோறும் ஓ மறுபடியும் மாறாதேவனி ஆமென் காடானது மேலானது கர்த்தரின் பின்னே போக துடித்தேன் காடானது மேலானது கர்த்தரின் பின்னே போக துடித்தேன் சாரோடின் ரோஜாயிவே பரிபூரண அழகுள்ளவர் சாரோடின் ரோஜாயிவே பரிபூரண அழகுள்ளவர் சாரோடின் ரோஜாயிவே பரிபூரண உள்ளவர் ஐயா வாழ்க
கட்டுதே. ஐயா வாழ்க 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 உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உன்னாமம் வாழ்க. அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு இன்று விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு இன்று விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரை அழைக்கிறவர். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரை அழைக்கிறவர். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கோடி கோடி நன்றி ஹரி. கோடி கோடி நன்றி ஹரி. கோடி கோடி நன்றி ஹரி. நன்றி ஹரி நன்றி ஹரி. நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே. என்னவா உன் திருப்பாதமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய நாமங்களை சொல்லி நாம் கையெடுத்து அவரை ஆராதிப்போம். அவருடைய நாமங்களை சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அந்த மகத்துவமானவரை, அந்த மகத்துவமானவரை, அந்த மகிமையானவரை, அந்த நித்தியமானவரை, அழியாதவரை, என்றென்றைக்கு ஜீவித்திருக்கிறவரை, மரணத்தை ஜெயித்தவரை, சாத்தானை ஜெயித்தவரை நாம் ஆராதிப்போமா, தொழுது கொள்வோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, அவரை மகிமைப்படுத்துவோமா, அவரை உயர்த்துவோமா. அல்லேலூயா அல்லேலூயா. யெகோவா நிசியா, யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ஷலமாய், யெகோவா ருவாவாய், யெகோவா ரஃபாவாய், எல்ஷதாயாய், எல்கோயாய், காண்பவராய், காப்பவராய், மகிமுடையவராய், மகத்துவமுடையவராய், மாறாதவராய் இருக்கிறவராகவே இருக்கிறவரே, எங்கள் பரலோகத்தின் தேவனே, உமக்கு கோடி கோடி நன்றி. அல்பா உமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்றென்றைக்கும் உயிருள்ளருமாய் இருக்கிறவர், எங்கள் உயர்ந்தடைக்கலமாய், கோட்டையாய், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய், மேன்மையாய், விடுதலையாய், சமாதானமாய், நீதியாய், பரிசுத்தமாய், சொர்க்கத்தங்கமாய், சுத்த வெள்ளியாய், பொக்கிஷமாய், புதையலாய், என் தேசத்தின் பொருளாதாரமாய், என் பலனாய், என் கேடகமாய், என் நம்பும் துருகமாய், என் உறைவிடமாய் இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா ஆவியானவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் படைத்திருக்கிறோம், நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் கிருபை கிருபை கிருபை, இரக்கம் இரக்கம். இஸ்ரவேலை காக்கிறவே உறங்குவதும் இல்லையே, தூங்குவதும் இல்லையே. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல தம்முடைய ஜனத்தை எங்கள் தேவனாய் கர்த்தர் சுமந்தீர் அல்லவா. அல்லேலூயா. சுமக்கிற தேவனே
ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. அப்பா இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ராயா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதால் நன்றி சொல்லே. மறவாமல் நினைத்தீரையா, மனதால் நன்றி சொல்லே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. சொல்லுவாமா, எல்லாம் இருக்கிற இடத்துல சொல்லுவா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையோ கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையோ கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி பலவீன நேரங்களில் பலம் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலம் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளா சுகமானே என் குடும்ப மருத்துவரீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவரீரே. நன்றி அல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி கோடி கோடி
பலம் தந்தீரையா பலவீன நேரங்களில் பலம் தந்தீரையா சுகமானே சுகமானே கழுமுகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமானே சுகமானே கழுமுகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி அல்லேலூயா கோடி கோடி நன்றி ஐயா அல்லேலூயா நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே எல்ரோய் எல்ரோய் என்னையோ கண்ணீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்ரோய் எல்ரோய் என்னையோ கண்ணீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி கரங்களை வச்சு ஏசப்பா அல்லேலூயா நன்றி ஆமென் மறவாமல் நினைத்தீரையா மனதால் நன்றி சொல்வேன் மறவாமல் நினைத்தீரையா மனதால் நன்றி சொல்வேன் இரவும் பகலும் நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி 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 ஐயா கோடி கோடி நன்றி ஐயா அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா ராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்தி செல்வார் தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்தி செல்வார் ஆராதனை
என் மீட்பர் நீதானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. என் நேசரே என் மீட்பரே, எப்போதும் நீதானையா, என் முன்னே நீதானையா, எப்போதும் நீதானையா, என் முன்னே நீதானையா, எப்போதும் நீதானையா, என் முன்னே நீதானையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. அப்பா, தொடர்ந்து எங்களை நடச்சுங்க. தொடர்ந்து ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆறு முதல் முடியவருக்கு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்டோம். நாங்கள் துதித்து பாடி ஆராதிக்கும் போது உங்களுடைய மகிமையை, ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய பாதுகாப்பை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய பலத்தை ஒரு விஷயம் கூட நாங்கள் உணரும்படி நீர் அனுக்கிரகம் பண்ணினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நடச்சு ஆசீர்வதி இயேசு நல்ல பிதா. அல்லேலூயா. இந்த காலத்திலும் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் கூட கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்ம இதுவரைக்கும் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு தேசத்தில் சூழ்நிலைகள் மாறி தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாம் கூடி ஆராதிக்கும்படி ஆமென் கர்த்தர் நமக்கு செய்கிற சகலவித நன்மைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த மூன்றாவது அலை மாற வேண்டும். இந்த மூன்றாவது அலை நிமித்தமாகத்தான், முன்னெச்சரிக்கையாகத்தான் அவர்கள் இப்பொழுது ஆமென் இந்த தற்காலிக ஆமென் சபை கூடி வருதலை, ஆமென் மத சம்பந்தமான சபை கூடி வருதலை அவர்கள் தடை பண்ணி இருக்கிறார்கள். ஆகினால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை, இந்த மூன்றாவது அலைகள் மாறணும் ஆண்டவரை, இந்த மூன்றாவது அலைகள் மாறணும் ஆண்டவரை, இந்த மூன்றாவது அலைகள் மாற வேண்டும் ஐயா. எங்கள் தமிழ்நாட்டில் உடைய கரம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் வரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜீவன் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவம் அல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, கீப் டிஸ்டன்ஸ் அல்ல, எஸ்எம்எஸ் அல்ல ஆண்டவரே, கைகளை சுத்தப்படுத்துகிறது நான் ஆண்டவரே. அது ஒரு காலகட்டம் வரைக்குத்தான், அது ஒரு பகுதி தான் ஆண்டவரே. நீர் கொரோனாவை முற்றிலும் அழிக்கவில்லை என்றார் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயை நீர் அழிக்கவில்லை என்றார். இது எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆகினாலே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவர் நீர் ஒருவரே, இதற்கு முடிவு உண்டு பண்ணுகிறவர் நீர் ஒருவரே. இயேசுவின் நாமமே இதற்கு மருந்து, இயேசுவின் நாமமே இதற்கு ஜெயம் என்று பார்க்கிறோம். ஆகினாலே கர்த்தர் எங்கள் தமிழ்நாட்டை சுற்றில வேலையிடங்கைய இந்தியாவை ரட்சிங்க ஆண்டவர். எங்கள் தமிழ்நாட்டில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆவியானவரை கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை எங்கள் மஞ்சளை கடந்து வரட்டும் ஐயா. இன்றைக்கு சபைகளை உணர்ந்து உயிர்ப்பிக்கப்பட ஜெபிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மூன்றாம் அலைக்கு தப்பிக்கும்படி நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காக அவருடைய கர்த்தர் பாதுகாக்கும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் நினைத்து நாம் இப்பொழுது அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் கிரியை செய்யத்தக்கதாக, ஆளுகை செய்யத்தக்கதாக, கர்த்தரை கிரியை வரும்படியாக எல்லாரும் நம்முடைய விசுவாச குடும்பங்களை தேவ சமூகத்தில் வைத்து நாம் ஜெபம் பண்ணோம். ஆமென். செல்லூரில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் தேவனுடைய பாதுகாப்பும் போஷிப்பும் பராமரிப்பு வரணும். அவர்கள் கையில் பிரயாசத்திற்காக வெளியே போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்கள் மத்தியில் உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். அவர் திரும்பி வரும்போது எந்த தொற்றுக்களும் இல்லாதவர்கள் அவர்கள் ஆமென் பாதுகாப்போடு வீடுகளுக்கு கடந்து வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். செந்தாமரை சகோதரி குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரபீலா குடும்பத்திற்காக, ரெஜினா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுதா பாண்டி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சதீஷ் சரண்யா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அண்ணக்குடி தாயார் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம்
அன்னலட்சுமி சௌரி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பிரபு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெரிய பாண்டியம்மா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காயம்பி டீச்சர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ரெபேக்கா டீச்சர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தேன்மலை டீச்சர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தேன்மொழி சௌரி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சாலினி செல்வி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அஜய் சஞ்சய் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பால்கார செல்விக்காக பால்கார உமாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்லம்மாள் பொன்னம்மாள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். குணசீலபுரம் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சாம் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ரவி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஜான்சி சௌரி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். செல்லூரில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் கர்த்தருடைய அனுக்கிரகம் ஆவி ஆண்டவரை பலனு கடந்து வரட்டும். தீமைகளிலிருந்து அவருடைய விளக்குங்க ஆண்டவரை அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை போவாஸ் குடும்பத்தை நினைக்கிறோம். சிங்க குடும்பத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரை அப்பா ஜெயித்து பொறுத்து இருக்கிற ஆண்டவரை ஜெயராஜுடைய குடும்பத்தை நினைக்கிறோம். ஆண்டவரை யசோதா சௌரி குடும்பத்தை நினைக்கிறோம். ரமேஷ் குடும்பத்தை நினைக்கிறோம். செல்வி சௌரி குடும்பத்தை நினைக்கிறோம். ஜெயா சௌரியுடைய குடும்பத்தை நினைக்கிறோம். சுந்தரி சௌரி குடும்பத்தை நினைக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை வரட்டும். ஆண்டவரே கத்தாவை கோவிந்தம்மாள் குடும்பத்தை நினைக்கிறோம். ராஜ்குமாருடைய குடும்பத்தை நினைக்கிறோம். துரபருடைய குடும்பத்தை நினைக்கிறோம். ஆண்டவரே அப்பா காமாட்சிகளுடைய குடும்பத்தை நினைக்கிறோம். ஆக்னஸ் சிஸ்டருடைய குடும்பத்தை நினைக்கிறோம். அப்பா கிறிஸ்டி சிஸ்டருடைய குடும்பத்தை நினைக்கிறோம். அப்பா ராஜேஷ் குடும்பத்தை நினைக்கிறோம். தமிழிசை டீச்சர் குடும்பத்தை நினைக்கிறோம். டேசி சகோடைய குடும்பத்தை நினைக்கிறோம். அப்பா மரியா ராஜசேகர் குடும்பத்தை நினைக்கிறோம். பாப்பாமா பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். வசந்தா சகோதரி குடும்பத்தை நினைக்கிறோம். லிசிமா டீச்சர் குடும்பத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே ரேவதி சகோதரி குடும்பத்தை நினைக்கிறோம். மோகன்ராஜ் பிள்ளைய குடும்பத்தை நினைக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே விச்சன்பருடைய குடும்பத்தை நினைக்கிறோம். அப்பா அவருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா வேலம்மாள் குடும்பத்தை நினைக்கிறோம். ராமலட்சுமம்மா குடும்பத்தை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தருடைய கிரியை மீது இறங்கட்டும். ஆண்டவர் டேனிபருடைய குடும்பத்தை நினைக்கிறோம். அர்னால் குடும்பத்தை நினைக்கிறோம். ஆனட்டை நினைக்கிறோம். ஆண்டவரே டேனி அப்பா அவருடைய குடும்பத்தை நினைக்கிறோம். செல்ராஜுடைய குடும்பத்தை நினைக்கிறோம். அப்பா அவருடைய பாதுகாப்பு மீது இருப்பதாக, உங்களுடைய பராமரிப்பு போஷிப்பு இருப்பதாக. 2 அலைகளுக்கு தப்பிவித்த கர்த்தர் 3வது அலைக்கு கர்த்தருடைய கிருபையின் இரக்கத்தினால பிள்ளைகளை தப்பிவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுடராவின் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே மரியா தாமஸ் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முருகம்மா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். மாயி தாயார் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பேச்சியம்மா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அங்குள்ள குடும்பங்கள் மீது உடைய ஆளுகை வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ரேகா குடும்பத்துக்காக ராஜாங்க குடும்பத்தை ரட்சிங்கய்யா. அந்த குடும்பங்களை கர்த்தருடைய ஆளுகை வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜேக்கபருடைய குடும்பத்தை நினைக்கிறோம். அப்பா செல்லா குடும்பத்தை நினைக்கிறோம். ஜான்சன் குடும்பத்தை நினைக்கிறோம். மகிபாலன் ரெபேக்கா குடும்பத்தை நினைக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியர் செய்கிற எனக்காக மனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். லிலி சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சகோதரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை வரட்டுகிற சபைக்கு வருகிற சிறியோர் பெரியோர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவின் அழகுமணிக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிற ஆர்த்தர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகனை படுக்கையிலிருந்து எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் யாரெல்லாம் விளைவினமாக இருக்கிறார்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே படுக்கையில் இருக்கிறார்கள் எல்லாரையும் தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விசாலத்தை ஏற்படுத்தி தாங்க. அப்பா எங்கள் விசுவாச குடும்பங்கள் ஒரு மகிமை உண்டாகட்டும் ஐயா. எங்கள் மதுரை பட்டணத்தில் கர்த்தருடைய கிரியை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அரணாய் இருந்தவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தீமைகளுக்கு விளக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துருடைய கிரிகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கின்ற இந்த ஜேஜரோடு, இந்த சபை இருக்கிற இந்த ஜேஜரோடு பகுதிக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்களை ரட்சிக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீமிலிருந்து விளக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜேஜரோடு மேலே பொன்னவரம் கரிமேடு புட்டுத்தோப்பு சோடத்தோப்பு டீச்சர்ஸ் காலனி கிராஸ் ரோடு பொன்னகம் பிராடு கீழ் வைத்தியநாதபுரம் ஆரப்பாடு ரயில்வே காலனி பைபாஸ் ரோடு பச்சானபுரத்து பகுதியில் இருக்கிற ஜனங்களை ரட்சிங்க. இங்குள்ள சபைகளை உயிர்ப்பீங்க. ஊழியக்கார அக்கடி ஜோலையா மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அவருடைய ஆளுகை எங்களுடைய சபை மக்கள் மத்தியில் இருக்கட்டும் ஐயா. விசேஷமாய் சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாய் வயோதிபர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமை கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி நன்றி. சீக்கிரத்தில் ஸ்கூல்கள் திறக்க உதவி செய்யுங்க, காலேஜ் திறக்க உதவி செய்யுங்கய்யா. இதற்கு ஒரே தடையாக இருக்கிற காரணம் இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய், இந்த கொரோனா என்கிற தொற்று வியாதி. ஆண்டவரே இதற்கு மருந்து, ஆண்டவரே ஒரு பரிகாரம் அல்ல, ஆண்டவரே சோஷியல் டிஸ்டன்ஸ் ஒரு பரிகாரம் அல்ல, ஆண்டவரே அதற்கென்று ஒரு எல்லை இருக்கிறது ஐயா. ஆண்டவரே அதுக்கு மீறிய பொழுது தேவரீர் உடைய இரக்கம்தான் வேணும் ஆண்டவரே, உடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே. ஆகினாலே நீர் இறங்கி இவைகள் பட்டு போக, இந்த கிருபைகள் செத்து போக உதவி செய்யுங்க. அது ஒரு வார்த்தை சொல்லுங்க, போதும் நிறுத்து என்று சொல்லுங்க. தேசம் பாழாய் கிடக்கிறதே, குடும்பங்கள் பாழாய் போகிறதே, எங்கள் இளைய சந்ததிகள் பாழாய் போகக்கூடாது ஐயா. ஆண்டவரே எங்கள் அடுத்த தலைமுறை பாழாய் போகக்கூடாது ஐயா. அவர்கள் எல்லாம் எழுமி நிற்கும்படி கர்த்தர் தம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கொடிய வியாதியினாலே, விளைவிடச்சினாலே, சரீரத்தில் போராடி கொண்டிருக்கிற, சிந்தையில போராடி கொண்டிருக்கிற எல்லாரும் மீதும் கர்த்தருடைய அனுக்கிரகம் ஆவியானவர் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, பதில் தந்ததற்காக நன்றி, பாதுகாத்ததற்காக, போஷிப்பதற்காக, கையின் பிரயாசத்தை விருத்தியாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசு நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பகற்காலத்தில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நமக்கு அரசாங்கத்தின் சூழல் நிமித்தமாக ஆமென் இப்படி ஒரு தடை வந்தாலும் அதை கர்த்தர் சீக்கிரத்தில் அந்த தடைகளெல்லாம் மாற்றி மறுபடியும் நம்மை கர்த்தர் கூடி வர செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் தந்த ஒரு வார்த்தை மார்க் 5:36 நாம் வாசிக்கிறோம். மார்க் 5:36 நாம் வாசிக்கும் போது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனேயே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி மார்க் 5:36 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 8:50 வாசிக்கிறோம், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு, அவர் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அதை கேட்டு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இவருடைய ஜெப தலைவர், இவருடைய பேர் யபீரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யபீரு என்று சொல்லும்போது ஜைரஸ், ஆங்கிலத்தில் அவருக்கு பேர் ஜைரஸ். ஹீப்ரு மொழியாக்கத்தில் வரும்போது என்லைட்டிங் என்ற ஒரு மீனிங் உள்ள ஒரு அர்த்தம் உள்ள ஒரு பேர் தான் யபீரு. யபீரு என்றால் என்ன? அவருடைய வாழ்க்கையிலே என்லைட்மெண்ட்டை பெற்று ஒரு அறிவை பெற்றுக்கொண்டவர். அது நான் சொல்றேன் இல்லையா, போதி மரத்தடியில் புத்தருக்கு என்ன வந்துச்சு? ஞானோதயம் வந்துச்சுங்க. அந்த மாதிரி ஒரு என்லைட்மெண்ட் பெற்றவருடைய அவன் தான் யபீரு, அந்த பேருடைய அர்த்தமாக இருக்கிறது என்று பார்க்க. ஆன்மீகத்திலே அவன் அதாவது ஆன்மீகத்தில் அறிவை கொண்டவன், மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்தவன் என்று அர்த்தம். அல்லது தெளிவுடைய மனப்பக்குவம் உடையவன். இந்த யபீரு என்கிற இந்த மனிதனுடைய பெயருடைய அர்த்தம் என்ன? தெளிவுடையவன் என்ற அர்த்தம். எல்லாவற்றை குறித்தும் தெளிவுடையவன். ஆகினால்தான் தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படும் போது அவன் யூத குலத்திலே அவன் ஒரு தேவாலய தலைவனாய் இருந்தாலும்
அவன் தலைவன் மாத்திரமன் அந்த ஜபாலயம் இருந்த பகுதிக்கே அவன் தான் ஒரு என்ன சொல்றது ஆத்தரைஸ்டு பர்சன், ஆளுகை செய்கிறவனாக இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு தெளிவு இருந்தது, இந்த பிரச்சனையில நாம் ஆண்டு விட்டு போனோம் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்தது. அப்போ அவன் வருகிறான், ஆண்டு விட்ட சொல்றான், ஆண்டவர் அவனுடைய எண்ணங்களை அறிந்து அவனுக்கு உதவி செய்யும்படி போகிறதை பார்க்கிறான். இடையில இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு நடந்த சம்பவத்தினாலும் ஜனங்கள் நெருக்கிறதுனாலும் அவரை தொட்டு கொண்டிருக்கிறதுனாலும் அவர் போகிற அந்த பிரயாணம் டிலே ஆகும் பொழுது அங்கிருந்து ஒரு செய்தி வருகிறது, போதகரை நீர் என்ன செய்ய வேண்டாம், தொந்தரவு படுத்த வேண்டாம், மகள் மரித்து போனான் என்று சொல்லி. இப்போ தெளிவுள்ளவன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறான். அறிவை பெற்றவன், அறிவை உடையவன், தேவனை குறித்த அறிவு உடையவன், தெளிந்த மனம் உள்ளவன் தன் காதுகளிலே கேட்டதை செய்தியையும் அதை சொல்ல வந்தவனுடைய முகத்தை பார்க்கிறான். அது முடிஞ்சிச்சுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அது ஒன்றும் பிரோஜனம் இல்லை. அதை கண்களை பார்க்கிறான், அவன் சொல்லுகிற காதுகளை விட செய்தியை கேட்கிறான். அவன் தெளிவுள்ளவனாய் இருந்தும் அவனுக்குள்ளே தடுமாற்றங்கள் எழும்புகிறது என்று பார்க்கிறான். ஆண்டவர் அதை பார்க்கிறார், பார்த்து சொல்றாரு, நீ என்னவாயிரு, பயப்படாது. பயப்படாத அர்த்தம் தடுமாற்றம் அடையாது, தெளிவுள்ளவனாகவே இரு, தெளிவுள்ளவனாகவே இரு, அறிவை பெற்றவனாகவே இரு. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ என்னவாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. சோ ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் சொல்லுகிறார், பிள்ளை மரிக்கவில்லை, அவள் என்ன செய்கிறாள், நித்திரையாய். நல்ல கவனிங்க, மரித்து போவதற்கும் நித்திரைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மரித்து போனால் தட்டி எழுப்ப முடியாது, ஆனா நித்திரையா இருந்தால் என்ன செய்யணும். அதனாலதான் இயேசு ஆண்டவர் அவருடைய கையை பிடித்து தலித்தாகுமே என்று சொல்லி கையை பிடித்து தூக்கி எடுத்தார். நல்ல கவனி, உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர் நினைத்தாரானால் மறுபடியும் உன்னை உயிர்த்து தட்டி எழுப்பி உனக்கு ஒரு ஜீவனை தந்து ஒரு புதிய துவக்கத்தை தர முடியும். உலகம் சொல்லும், உன்னை சுற்றில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், முடிந்து போயிற்று, முடிந்து போயிற்று, வாழ்க்கை முடிந்து போயிற்று, இது அவ்வளவுதான், இதற்கு ஒரு துவக்கத்தை காண முடியாது, இது இப்படிதான் போகும், இதுதான் இதனுடைய கடைசி நிலவரம் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்வது அப்படி அல்ல, எனக்கு எதுவுமே கடைசி அல்ல. அல்லேலூயா. எனக்கு எல்லாவற்றையும் துவக்க முடியும், மறுபடியும் என்னாலே துவக்க முடியும், எனக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க முடியும், நான் மறுபடியும் உருவாற்ற முடியும், நான் மறுபடியும் பலத்தை தர முடியும், நான் மறுபடியும் எழுந்து நிற்க வைக்க முடியும், என்னுடைய வார்த்தையில் அவ்வளவு வல்ல முடியும் என்பதை அவர் அறிந்து சொல்லுகிறார். நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய். நீ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான். நாம் என்லைட்மென்ட் பெற்றிருக்கிறோம், அதான் பேரு ரட்சிப்பு. நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நினைக்கிறோம். கடந்த வாரத்தில் ஒரு வீட்டிற்கு ஜெபம் பண்ண போனேன். அவர்கள் ஜெபம் பண்ண அழைத்து கொண்டே இருந்தாலும் ஒரு வாரமாய் ஃபோன் பண்ணி அழைத்து கொண்டிருந்தார்கள். அது கடைசியில் போகும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. போய் உள்ளே பார்த்த உடனே என்னுடைய நினைவில் 2 காரியங்கள் மோதிக்கொண்டிருந்தது. 2 காரியங்கள் என்னுடைய மைண்டில் மோதிருந்தது. ஒன்று, இந்த மனிதனை மறுபடியும் என்ன செய்ய முடியாது, எழும்பி நடக்க வைக்க முடியாது. காரணம், என் கண்கள் பார்க்கிறது, அந்த ஒரு கால் கோணையாய் மாறிவிட்டது, இன்னொரு கால் பலனில்லை, இப்படி இருந்த கால் இப்படி மடங்கி போனது, இன்னொரு காலிலே சதை இல்லை, எலும்புகள் மட்டுமே இருக்கிறது, சரீரம் ஒல்லியாய் மாறிற்று.
அவர்கள் நம்பிக்கையோடு என்னோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அழ ஆரம்பித்தார்கள். அவருடைய பிரச்சனைகளை சொன்னார். எனக்குள்ள இன்னொரு சிந்தனை மோதிக் கொண்டிருக்கிறது. வேதத்துல சர்வாங்க சுகம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆண்டவரே, நீர் இந்த மனிதனுக்கு அற்புதம் செய்வீர் என்றால் அது சர்வாங்க சுகத்திற்கு ஒப்பான ஒரு அற்புதம். அந்த சகோதரனை நன்றாய் இருக்கும்போது நான் பார்த்த பார்வை என்ன தெரியுமா? எப்பொழுதுமே அவர் பேண்டை இன் பண்ணி நீட்டா இருக்கிறது. அயன் பண்ணி ஒரு நாள் போட்டது இன்னொரு நாள் போடாத ஒரு மனிதன். ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டார்னா அன்றைக்கு ஒரு நாளைக்கு தான் போடுவார், அடுத்த நாள் அதை போட மாட்டார். எப்பவுமே இன் பண்ணி நீட்டா இருப்பார், நேர்மையாய் பேசுவார். அவர் சொல்லுவார், நான் காலையில் எழுந்த உடனே 91 சங்கீதத்தை படிக்காம நான் வெளியே போக மாட்டேங்க அப்படின்னாரு. 91 சங்கீதம். இன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? படுத்த படுக்கையா இருக்கிறார். எனக்குள்ளே ஒரு அலை மோதினது என்ன? ஆண்டவரே, சர்வாங்க சுகம் என்கிற அந்த சுகம் இந்த மகனுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? ஏன் நான் சொல்றேன்னா, நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த சுகம் ஆண்டவர் தர முடியும். இந்த யவீரு சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் வாயை பிளந்து அப்படியே தூங்குறாரா முழித்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. அவங்க மனைவி அப்படி தட்டி, ஏங்க ஐயா சொல்றது உங்களை காதுல விழுதா அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கு காதுல விழுது அப்படின்னு சொன்னார். என்ன விழுது அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு உயிரையே கொடுத்திருக்கிறார்ல, ஆகினால என்னை எழுந்து நடக்க வைக்க முடியும் என்று சொன்னார். என்னால நம்பவே முடியும். அதற்கு பிறகுதான் நான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு சர்வாங்க சுகம் உண்டாக. அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, படுத்த படுக்கையா இருக்கிறார். அவருக்கு 1 பாத்ரூம் டியூப்ல போகுது. அவருக்கு 2 பாத்ரூம் டயப்பர் வச்சிருக்கிறாங்க. 1 மாசமாச்சு எழுந்து நடக்க முடியாது. எழுந்து நடந்தாலும் கால்களிலே பலன் இல்லை. அந்த கால்களை நிமிர்த்தி வைக்க மட்டும் தினந்தோறும் பிசியோதெரபி போடுறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 400 ரூபாய் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் 400 ரூபாய். அவர் ஒவ்வொரு நாளும் அந்த காலை திருப்பி வைத்து அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி போய் அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்போது மறுபடியும் எப்படி தான் இருக்கிறது? அது அப்படியே தான் இருக்கு. நான் யோசித்து இன்றைக்கு காலையில் கூட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, சர்வாங்க சுகம் ஒன்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சர்வாங்க சுகம் எங்களுடைய கண்களில் பார்க்கும்படி எனக்கு உதவி செய்ய. ஒரு மனுஷனை உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகமாக்கக்கூடிய அந்த சர்வாங்க சுகம் ஆண்டவரை நாங்கள் கண்களினாலே கண்டு மகிமைப்படுத்தும்படி அந்த சகோதரனை தொடங்க. முடிந்து போனது, மருத்துவர்கள் இனி முடியாது என்று சொல்லுகிற நிலைமையில தேவன் மறுபடியும் ஒரு துவக்கத்தை தர வல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ யவீரு என்லைட்மென்ட் பெற்றவுடைய காதுகளிலே முடிந்து போயிற்று என்ற வார்த்தை உருவாக்குது. இந்த என்லைட்மென்ட்டுக்கு காரணமாய் இருந்த ஒரு தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் மறுபடியும் உயிரோடு கூட எழுப்ப தர முடியும் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே முடிந்தது அல்ல, எதுவுமே முடியாததும் அல்ல. நாம் தேவனை விசுவாசிக்கும் போது அவர் எல்லாருக்கும் ஒவ்வொரு முறையும் புதிய துவக்கத்தை தருகிறவர். உன் வாழ்க்கையில புதிய துவக்கம் தருவார். உன் குடும்பத்துல ஒரு புதிய துவக்கம் தருவார். நீ முடிஞ்சு போச்சு நினைச்சிடாத, இது இப்படியேதான் இருக்கு நினைக்காத. ஆண்டவர் சொல்றது, நீ பயப்படாத, நான் இடைப்படுவது என்னை விட்டு கொடுங்க, என்னை அழைச்சிட்டு போன்றாரு. மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த போதகர் வேணாங்க, அவர் விட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த யவீரு வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக நல்ல கவனிங்க. இந்த யவீரும் ஒருவேளை அவன் போதகனாக இருக்கிறதுனால ஜெபாலயத்தோட இருக்கிற, சரி வேணாண்டவரே,
நான் போய் அடக்கம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சற்றென்று ஒரு வார்த்தை சொல்றாரு. நீ ஒரு வார்த்தை சொல்லாத, ஆனா என்ன மட்டும் செய், விசுவாசின்னு சொன்னார். ஏன்னா ஆண்டவர் இந்த தேவனை அறிந்த ஜனங்களை சும்மா சும்மா சோதிக்கிற தேவன் எல்லாம் கிடையாது. பல நேரத்தில் நாம் நினைக்கிறோம் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். அப்படி இல்லை. தேவனை அறிந்தவர்களை இன்னும் அவர் தன்னுடைய மகிமையை காண்பிக்க தான் விரும்புவார். அல்லேலூயா சொல்லுவாங்க. யாரெல்லாம் தான் பிள்ளைகளா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தன்னுடைய மகிமை அறிந்திருக்கிறாங்களோ, தன்னுடைய அன்பை அறிந்திருக்கிறாங்களோ, அவங்கள சும்மா நோட்டிட்டே இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவனை கூட்டிட்டு வாடான்னா அந்த பிள்ளைங்களை புறாம பிடிச்சி கையை கூட்டிட்டு வரும்போது சுருக்கு கிள்ளிட்டு தான் கூட்டிட்டு வருது. அப்போ அந்த பிள்ளைங்க அம்மா அப்படின்னு கச்சோம். என்னன்னா இல்லைப்பா நான் சும்மா தான் கூட்டிட்டு வந்தேன். அந்த பிள்ளை சொல்ல இல்லைப்பா கிள்ளி கொண்டு வர்றாங்க. யோசித்து பாரு, நாம கூட்டிட்டு வர்ற மாதிரி தானே இருக்கோம். ஆனால் அதை என்ன கூட்டிட்டு வர சொல்லி அந்த பிடிக்கிற பிடியிலேயே சுருக்குன்னு கிள்ற மாதிரி கிள்ளியது கூட்டுவோம். இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்கிற தேவன் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா. சுருக்குன்னு கிள்ளி அப்படியே ஏதாவது செஞ்சு நம்மளை அப்படியே ஒரு டெம்பர்லேயே வச்சது. ஆண்டவர் வந்து ஒரு ஜென்டில் தான். நீ அவரை அறிந்திருக்கிறன்னா இன்னும் அறிவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்க வர தவிர நீ அறிந்திருக்கிறதுல சோர்ந்து போகும்போது செய்ய மாட்டார். எவருக்கு நினைச்சிருந்தா அவன் சொல்ற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிருக்கலாம். அவன் பதிலே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஆண்டவர். அவன் பதிலே பேசி ஏதாவது பதறி போய் சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் நீங்க வர வேணாம், நான் போய் காரியத்தை முடிச்சது அப்படின்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக அவன் பேசுவதற்கு முன்பதாகவே இவன் சற்றென்று பேசி பயப்படாதா விசுவாசம் உள்ளவனாய். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயிலிருந்து பல வார்த்தைகள் பதற்றமாயும் பலவீனமாய் வந்தால் கவலைப்படாதே. உன்னை அவர் சோதிக்கிற தேவன் இல்லை. வேதத்தில் சோதிக்கிற அந்த பேதுரு அதெல்லாம் சொல்லும்போது கிறிஸ்துவுக்காய் புறஜாதிகள் மத்தியிலே இருக்கிற அந்த சோதனைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள சோதனை என்ன? பேதுரு நிருபங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சோதனை என்ன தெரியுமா? அந்த காலத்தில் புறஜாதிகள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்கள். அந்த துன்பத்தின் மத்தியிலே கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருப்பது அதுதான் சுத்த பூர்ண விசுவாசம். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு இடைப்படுகிற அனுபவத்தில் உன்னை சோதிச்சவர் என்ன பண்ண போறாரு? அந்த தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் தம்முடைய கிரியையும் தம்முடைய மகிமையும் காண்பிக்க வேண்டும் என்றது. அப்பதான் நமக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வரும். நாமும் ஆண்டவரும் கடி கடிச்சிட்டே இருந்தா தெய்வீக தன்மை வராது, தேவ அன்பு வராது, பாட்டு பாடின சந்தோஷமும் வராது. அது தேவன் விரும்புகிறதே கிடையாது. சொன்னாரு, நீ என்ன செய்யாதே பயப்படாதே. நான் எல்லாத்துக்கும் பிகினிங் தர முடியாது, ஆரம்பத்தை தர முடியும். எந்த நேரமும் நான் அவைகளை என்னாலே கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஏசாயா 11:1 வாசிக்கும் போது 10ஆம் வசனத்துல கம்ப்ளீட்டா அழிவை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 11:1 சொல்றாரு, துளிர் விடுவதை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நல்ல கவனிங்க. இதை படிக்கிறதுக்கு முன்னாடி 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். என்ன ஆச்சரியம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, அழிவு என்ன செய்யப்பட்டது? தீர்மானிக்கப்பட்டது. பல நேரத்தில் இந்த கொரோனா நினைக்கும் போது எப்படிதான் இருக்குது? அழிவு என்ன செய்யப்பட்டிருக்கிறது போலதான் இருக்கிறது. இன்னைக்கு சைனாவில் வந்த வெள்ளம் கிட்டத்தட்ட 10,000 கார்கள் இன்னும் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறது. 6 கிலோமீட்டர் உள்ள
ஒரு சுரங்க பாதையில ஆமென் உள்ளே நுழைந்த கார்கள் இனி வந்து திரும்ப வரவே இல்லை. அதற்குள்ள இருந்த ஆயிரக்கணக்கானவர் மறித்து விட்டார். பல கிராமங்கள் இல்லை, ஒரு மாகாணமே அழிந்து போயிற்று. இது ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்கள், இது புறஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்றாரு அழிவு நிறைந்த, அதாவது தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு என்ன செய்யும் புரண்டு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள் எங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வர செய்வார். எல்லாமே அவர் சொல்றாரு. ஆனா அங்க 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல ஒரு சின்னதான ஒரு ஹோப் எங்க தருகிறதை பாருங்க. என்ன ஹோப் பாருங்க, ஈசாயின் என்னவா எல்லாம் செத்து போனாலும் சரி அந்த அடிமரத்திலிருந்து என்ன உண்டாகுமா, ஒரு துளி தோன்றி அவன் வேர்களில் இருந்து என்ன செய்யுமா, எழும்பி செழிக்கும். இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியாவை குறித்து 2ஆம் வசனத்துல 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்துல மேசியா கிறிஸ்து வருவதை குறித்து சொல்லப்பட்டது. அப்ப இயேசு என்றால் என்ன, எங்கே அழிவெல்லாம் இருக்கிறதோ அங்கே துளிர் விடக்கூடிய அந்த அனுபவத்தை அவர் நமக்கு உருவாக்குகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஈசாயின் அடிமரத்திலிருந்து என்ன வரும், இப்போ ஒரு துளிர். அவர் எந்த நேரத்திலும் அதை செய்யக்கூடிய அவர் தேவனாய் இருக்கிறார். ஆமென். 53:2 வாசிக்கிறோம். ஏசாயா 53:2 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. ஏசாயா 53:2 இளங்கிளைய போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார், அவருக்கு அழகும். இதுவும் மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருக்குது துளிர்க்கிற இனவா வேரை போலவும். வறண்ட நிலம், அதுவே தண்ணி இல்லாம இருக்குது, ஏதோ ஒரு வேறு காய்ச்சி போய் கிடக்குது, அது ஈரப்பட்ட உடனே துளிர்க்கிறது. இயேசு கிறிஸ்து. இது இன்னொரு நம்பிக்கை. 11ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கிறதை குறித்த ஒரு துளிரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 53ஆம் அதிகாரத்துல இயேசு மனுஷனுக்காய் மரிக்க போகிற துளி. யாரெல்லாம் இயேசு எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறானோ, யாரெல்லாம் அவருடைய தழும்புகள் நான் சுகமானேன் என்று விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில துளிர் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 53ஆம் அதிகாரம் முழுவதுமே சிலுவை பாடை குறித்து தான் செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கு. சாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 53ஆம் அதிகாரம் இயேசுடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கேயும் அந்த வார்த்தை வருகிறது. காரணம் என்ன, இயேசுவின் மரணத்திலே ஜீவன் மனுஷனுக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுடைய மரணம் உயிர்த்தெழுதலே மனுக்குலத்திற்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. பட்டு போனாலும் அவருடைய வாழ்க்கை துளிர்க்கும் என்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா, ஒவ்வொரு மரண மனுஷனுக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. 58:8 வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, if you believe that, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் என்ன செய்யும், துளிர்க்கும். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்தது. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இது இன்னொரு சம்பவத்தின் அடிப்படையாக இருந்தாலும் நாம் செய்கிற அந்த அதிகாரத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மாற்றப்பட்டு கிறிஸ்துவினால் மாற்றப்பட்டு நாம் செய்யப்படும் போது நம்முடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்போ இயேசு யவீருக்கு சொல்லுவதை பார்க்கிறோம், பயப்படாதே, மரணம் வந்தாலும் எது வந்தாலும் அதை மறுபடியுமாய் மாற்றுகிற கச. முடிவு வந்தது என்று நினைக்காது, முடிந்து போனது என்று நினைக்காது, இதை மாற்ற முடியாது என்று நினைக்காது.
இதை செயல்படுத்த முடியாது என்று நினைக்காது. அதிலே கர்த்தர் ஜீவனை தந்து ஒரு புதிய துவக்கத்தை அவர் நமக்கு என்ன செய்ய முடியும்? அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இதுல என்ன ஆச்சரியம் பாருங்க, இந்த இந்த எவ்வீரு வீட்டிற்கு போகும்போது நடந்த சம்பவத்தை நாம் அங்க வாசிக்கிறோம். பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ அங்க வர்றதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் நீ விசுவாசி சொல்லவே இல்லை, பயப்படாதேன்னு சொல்லலை. எவ்வீருடைய பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத விசுவாசி சொல்றாரு. ஆனா பெரும்பாலும் ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா 8:43 வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிற பாருங்க, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவனாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாத. ஆஸ்திகள் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை லூக்கா தான் எழுதுகிறார். மார்க்கு தனக்கு உண்டான யாவற்றையும் என்று வார்த்தையிலே எழுதுகிறார். மார்க்கு சொல்லும் போது தனக்கு உண்டான யாவற்றையும், லூக்கா சொல்லும் போது அவன் ஒரு மருத்துவர். அந்த மருத்துவன் லூக்கா என்பவன் மருத்துவன் ஆனபடினாலே அந்த மருத்துவத்திற்கு உள்ள சூழ்நிலை குறித்து அவன் சொல்லுகிறான். தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் அங்குள்ள எல்லா மருத்துவர்கிட்ட கொடுத்தாங்க. சொத்தை வித்து வித்து, ஒரு மருத்துவர்கிட்ட போனா சொத்தை வித்து, இன்னொரு மருத்துவக்காரங்கிட்ட போனா அவன் கேட்கிற காசு நான் உனக்கு சரி பண்ணிடுறேன், அப்போ காசு வேணும், என்ன செய்ய, இன்னொரு சொத்தை விற்கிறது. இப்படி அந்த ஸ்திரீ தன்னுடைய சொத்துக்கள் ஒவ்வொரு மருத்துவத்திலும் போகும்போது ஒவ்வொரு சொத்தையும் வித்து 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 போய் இப்ப சொத்துக்களும் இல்லை, சுகமும் ஆகவில்லை. இப்பதான் இவளுக்கு தெளிவே வருது. வாசிக்கிறோம் பாருங்க, வாசிங்க. வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ, ஒருவனாலும் என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் கூட பண்ண முடியல. அந்த வியாதி என்ன செய்யல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு ஸ்திரீக்கு பல வருஷங்களாய் நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஸ்திரீக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரும்பாடு வந்ததை நான் அறிந்திருக்கிறேன். பல வருஷங்கள் அதை என்ன செய்ய முடியல, அதை நிப்பாட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. திருமணமாச்சு, குழந்தையே பிறக்கலாம். என்ன ஒரு சங்கடம்னா, அந்த ஸ்திரீ நடக்கக்கூடிய சாதாரண நடை மாறி 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 ஒரு விகாரமாய் நடக்கிற ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். பெரும்பாலுள்ள ஸ்திரீகளுடைய நடை கொஞ்சம் வித்தியாசமாய் விகாரமாக இருக்கும். அதை நான் கண்கூடாய் பார்த்தேன். இவள் வருஷக்கணக்காய் தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் செலவழிச்சோம். எந்த மருத்துவராலும் குணமாக்க முடியலன்னு இப்போ ஒரு தெளிவு அவளுக்கு வந்துருச்சு. என்னுடைய வியாதி மருத்துவர்களால் என்ன செய்ய முடியாது, குணமாக்க முடியாது. அப்ப இயேசுவை அவள் கேள்விப்படுகிறதை பாருங்க, நல்லா கவனிங்க. இவளுக்கு விசுவாசத்தை குறித்து அவள் டீச் பண்ணவே இல்லை. இவளுக்குள்ளே விசுவாசம் வருகிறது. எதனுடைய அடிப்படையிலே ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கிறான். நீ ஆண்டுகிட்ட வரும்போது ஒரு தெளிவான நிலைப்பாடு வேணும். விசுவாசம் என்பது ஒரு தெளிவான முடிவு என்பது நீ புரிந்து கொள்ளணும். உன் குடும்பத்துல, உன் கையின் பிரயாசத்தினுடைய வாழ்க்கையில, எதிர்காலத்துல இந்த தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற ஒரு தெளிப்பாட்டின் ஒரு தெளிவான நிலை முடிவுடன் இருக்கணும். விசுவாசம் என்பது என்ன? ஒரு தெளிவான மனநிலைக்கு நம்மை அழைத்து சொல்வது விசுவாசம். அப்ப அவை ஒரு முடிவெடுக்கிறார். இந்த போதகர், இவர் சுகமாக்கிறவர், இவருடைய வஸ்திரத்தை தொட்டா கூட போதும், யாருக்கு தெரியாம எனக்குள்ள சுகம் உண்டாகும் என்று நினைக்கிறார். இயேசு ஆச்சரியப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு தெளிவான முடிவனுடைய அடிப்படையிலே தேவனுக்கு தெரியாமலேயே தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெறக்கூடிய விசுவாசத்தை அந்த ஸ்திரீ பெற்றிருந்தார். அவன் ஜபாலை தலைவன் தான், பிரமாணங்களை அறிந்தவன் தான். ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை. மற்றவர்கள் விதைக்கும் போது அந்த விதையை ஆண்டவர் முளைக்க விடாமல் அவர் முந்தி சொல்லுகிற வார்த்தை, பயப்படாது.
சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தும், சந்தர்ப்பங்கள் நம்மை பயமுறுத்தும். தைரியமா நிற்கணும், எழுந்து நிற்க வேண்டும், எழுந்து நிற்கணும். பயமில்லாமல் எழுந்து நிற்கும் போது அந்த சூழ்நிலை உனக்காக மாற்றப்படும். இந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் டீச் பண்ணவே இல்லை. நிறைய பேர்கிட்ட கேட்கிறாரு, விசுவாசிகள் சொல்றாரு, அவங்க குடும்பத்தார் விசுவாசிகள், அதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. என்னென்னவோ போகிற இடங்கள்ல பலவிதமான மனிதர்களை பார்க்கிறார். ஆனால் இந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிலைப்பாட்டிலே அவர் வருகிறதை பார்க்கிறார். எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி என்னுடைய காரியத்திற்கு உலகம் பதில் தர முடியாது. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்கு பணம் அது ஒரு ஆதாரம் அல்ல. என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கல அப்படின்னு சொன்னா எனக்கு ஆசீர்வாதம் வராது. தேவ பிள்ளை, நீ புரிஞ்சுக்கணும். நீ என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் சரி, நீ என்னதான் பணத்தை சேர்த்து வச்சாலும் சரி, நீ என்னத்தான் வாங்கினாலும் சரி, இது உன் கையிருப்பு, இது உன் மூலதனம் சொன்னாலும் சரி, கர்த்தர் அதிலே தன்னுடைய தயவுள்ள கரத்தை வைக்கலன்னா உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு உதவாது. அந்த ஆசீர்வாதத்தினால மகிழ்ச்சி சமாதானம் வராது. அங்கே சொல்லுகிறது பாருங்க, ஒரு செடி வாசிங்க. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு என்ன செய்தது? நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது, எல்லாரும் சொன்னார்கள். பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். நல்ல கவனிங்க, இது ஒரு கான்ட்ரோவர்ஷியான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆக்ஷன். ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை தொட்டது யார்? கூட இருக்கிறவங்க எல்லாம், சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? தொடலன்றாங்க. ஆனா பேதுரு என்ன சொல்றாரு? எல்லாம் தொட்டுட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க, எல்லாரும் சுத்தி சொல்லிட்டாங்க, நான் தொடரல, நீ தொடரல, நான் தொடரல. அப்ப பேதுரு சும்மா தானே இருக்கணும். அவன் என்ன சொல்றான்? எல்லாரும் உன்னை தொட்டுட்டு தான் இருக்கிறாங்க, அது கூட தெரியாம இருக்கிறீங்க. ஏதோ கேட்கிறாங்கிற பயத்துல சுத்தி இருக்கிறது தொடரல அப்படின்ட்டான். ஆனா எல்லாருமே என்ன செய்யறாங்க? நெருக்கிறதுனா என்ன? தொட்டு கொண்டு இருக்கிறது தான். அப்ப பேதருக்கு அவனுக்கு தெரியுது, ஆண்டு வரும்போது ஜனங்கள் எல்லாரும் நெருங்கி பார்க்கிற எல்லாமே தொட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நல்ல கவனிங்க, அந்த தொடுதலிலே நோக்கம் இல்லை, அந்த தொடுதலிலே பர்பஸ் கிடையாது. ஒருவேளை தொட்டு பார்த்துருக்கலாம், ஆண்டவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா, பல்கியா இருக்கிறாரா, எப்படி இருக்கிறாரு? அந்த காலங்களில் நான் கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போனோம் அப்படின்னா சின்ன சின்ன பசங்க வந்து தொடுங்கன்னா அண்ணே 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 அண்ணேன்னு வந்துட்டே பக்கத்துல நிற்கிங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கே அண்ணே அண்ணே ஏமா ஒரு மாதிரி தான் சொன்னேன், ஒரே மாதிரி தான் சொன்னேன், என்னடா அப்படின்னு. அந்த கிராமத்தை விட்டு வெளியே வர வரைக்கும் இந்த பிள்ளைங்க ஓடிட்டே வரும். நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பிள்ளைகளை விட்டு அண்ணே இது ஒண்ணுமே சொல்லாது, அண்ணே 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 இதே வார்த்தையை சொல்லிட்டே வருங்க அந்த கிராமத்தில் இருக்கிற சிறு பிள்ளைங்க. அதுங்களுக்கு ஏதோ ஒரு புதுமை. நம்ம எல்லாம் போய் இயேசு பற்றி சொல்றது, கை தட்டி பாட்டு பாடுறது, நாங்கள் பாட்டு பாடி கை தட்டினோடனே 4 பிசாசு ஓடும், அதெல்லாம் அவனுக்கு பிரம்மா இருக்கும். அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பிரமிப்பா இருக்கும். என்னோட பேய் ஓடுது, பிசாசு ஓடுது, அப்படியே அலறல் சத்தம் கேட்குது, ஏதோ கையை வைக்கிறான் இயேசு நாமம். அவங்க அப்படியே கையை கட்டி அந்த பிள்ளைங்க அப்படியே பார்த்துருக்கேங்க. அவர் பக்கத்தில் வந்து அண்ணே அப்படின்னு அவரை தலைமையில கை வச்சுட்டு வந்தா மறுபடியும் நாங்கள் போகிற இடத்துலலாம் இதுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கோம், பின்னாடி வந்துட்டு சில பசங்கள்லாம் ட்ரவுஸில் கையில் பிடிச்சிட்டே ஓடி வருவோம். அது டப்புக்கு நான் வந்து இதெல்லாம் கவனிக்கிறது ஏன் அப்படின்னா, பேதர் சொல்றாரு, ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம தொட்டு கொண்டு இருக்கிற நிலைமை தான். நீங்க கேட்டீங்கன்றதுக்காக எவனோ என்ன செய்யல, சொல்லலை. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, தொடுகிற எவனும் தொட்ட எவனும் ஒரு பர்பஸுக்காக தொடரே தன்னுடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டும் என்று சொல்லுங்க. இந்த வார்த்தை கத்தை நம்ம கொடுத்திருக்கிறார், ஜபம் கொடுத்திருக்கிறார்,
விசுவாசம் கொடுத்திருக்கிறார். இது ஒரு பர்பஸுக்காக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. இதை எடுத்து பயன்படுத்தணும். அல்லேலூயா. விசுவாசம் நமக்குள்ள ஒரு பர்பஸுக்காக இருக்குது. நம்பிக்கை, தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை, தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், இந்த தேவனுடைய வார்த்தை, இது எல்லாமே ஒரு நோக்கத்தோடு நமக்கு ஆண்டுகிட்ட கொடுத்திருக்கிறாரு. இதை பர்பஸே இல்லாம பேசி, இதை நோக்கமே இல்லாம இதை குறித்து நாம விவாதிச்சு ஆராதித்து அப்படி இல்லை. ஒவ்வொரு முறையும் நாம பாட்டு பாடும்போது இந்த இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து பாட்டு வரணும். ஆராதிக்கும் போது, நம்ம கண்ணை மூடி ஆராதிக்கும் போது ஏதோ ஒரு தொடுதலுக்குள்ள, ஒரு வேற்று உலகத்துக்குள்ள நாம நுழையணும். The spirit that it's not in the spirit world, this is just like a spiritual world. Spirit world என்றது அது வேற. இது நாம ஆவிக்குரிய உலகம், ஆவியின் உலகம் அல்ல. நாம் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள நினைக்கும். ஒரு பாட்டை பாடும்போது அந்த பாடும் பொழுதெல்லாம் அந்த உள்ள நமக்குள்ள என்ன செய்யணும்? கடிக்கூறும். இன்னைக்கு நாம ஆராதனை பாடின பாட்டு, இன்னைக்கு காலை உட்காந்து நான் அதை பாடி கொண்டிருக்கேன். அதுக்கிட்ட பாட்டு அது சரியா, அந்த ரெண்டாவது பாட்டை பாடும்பொழுது அது சரியா டியூனை பிடிக்க அதோட நிப்பாட்டிட்டேன். அந்த வீடியோ கிளிப்பிங்கை போட்டு அவங்களோட சேர்ந்து பாடும்போது கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் வர்ஷிப்பில் பாடும்போது செட்டாக அதெல்லாம் பாடும்பொழுது அது நமக்குள்ளே பேசுது, டியூன் பண்ணுது, நம்முடைய மைண்டை டியூன் பண்ணுது. தேவனை ஆராதிக்கும் போது அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை நாம் தொடத்தக்கதாக இதெல்லாம் நம்முடைய மைண்டை டியூன் பண்ண ஆரம்பிக்கும். வசனத்தை வாசிக்கும் போது நம்ம மைண்டு டியூன் ஆகும். நம்ம பாடும்போது மைண்டு டியூன் ஆகும். அப்போ ஈஸியாக அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற அந்த தெய்வீக பிரசனத்தை நாம் அனுபவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாசிங்க. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை என்ன செய்தது? புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். அதனால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அது அர்த்தம் தெரியுமா? ஒரே ஒரு ஆள் மட்டும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்தது சொன்னார். ஏன்னா என்கிட்ட என்ன செய்தது? அப்போ the purpose, ஒரு நோக்கத்தோடு நீ தேவனை தேடி, ஒரு நோக்கத்தோடு அவர் ஆராதித்து, ஒரு நோக்கத்தோடு கர்த்தருடைய வசனத்தை வாசித்து நீ மகிமைப்படுத்தினா இதற்குள்ள வல்லமை சாணாகவே நமக்குள்ளே நிறைய ஆரம்பிக்கும். இதற்குள்ள இருக்கிற பலன் நமக்குள்ள வந்துடும். நீ கேட்க வேண்டாம். ஒரு நோக்கத்தோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பி. ஒரு வித வாஞ்சியோடு தேவனை ஆராதிக்க ஆரம்பி. ஒரு உள்ளம் கனிந்து, உள்ளம் உருகி, அவன் உள்ளம் பூரித்து சில பாடல்களை பாட ஆரம்பி. உனக்குள்ளே தெரியும், உனக்குள்ளே ஏதோ ஒன்று சரியாக்கப்படுகிறது. உனக்குள்ளே ஏதோ ஒன்று சரியாக ஆமென் அது மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னால ஃபீல் பண்ண முடியும். அந்த டியூனிங் நமக்கு வேணும். ஒரு பர்பஸோட வசனத்தை வாசிக்கிறது, பாடல்களை பாடுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் நாம் மத்தேயு 13:3 வாசிக்கிறோம். மத்தேயு 13:3 வாசிங்க. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. மத்தேயு 13:19. மத்தேயு 19:8. அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளி விடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அங்க வேதத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 6:22 வாசிங்க சார். மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் என்னவாய் இருக்குமா? வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லி அங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4:5 வாசிங்க.
வாசிங்க. 4:15. 4:5. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரனுக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளினாலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். அங்கே நாம் வாசிக்கிறோம், அதே லூக்கா 19:10 நாம் வாசிக்கும் போது, இழந்து போனதை அவர் என்ன செய்கிறார்? தேடும்படி இந்த பூமிக்கு வருகிறது பார்க்கிறோம். யோவான் 6:39 நாம் வாசிக்கும் போது, நான் ஒன்றையும் இழந்து போகாமல் பெற்றுக்கொள்ளும்படியே நான் என்ன செய்தேன்? நான் திரும்ப வந்தேன் என்று அவர் சொல்லுகிறது. அப்போ நமக்கு ஒரு தெளிவு, ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் நமக்கு திரும்ப தருகிறவர். நாம தெளிவுள்ளா இருக்கும்போது நாம் இழந்து போனதை நம்மாலே மறுபடியும் என்ன செய்ய முடியும்? நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். கால நேரத்தில் வந்திருக்கிறோம், பகல் காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த எவரை பார்த்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை தான், பயப்படாதே, நீ என்னவாயிரு, விசுவாச உள்ளவனாயிரு என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த கால நேரத்தில் வந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற அந்த காரியமும் அப்படித்தான். ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறது என்றால், நம்ம தெளிவான அந்த அனுபவத்திற்கு நாம் எப்பொழுதுமே இருக்கோம். நாம் எப்பவுமே தேவனுடைய வார்த்தை, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், இவை எல்லாவற்றை குறித்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் நமக்கு அவர் சொல்லுவதை பார்க்க. இந்த கால நேரத்தில் வந்திருக்கிறோம், ஆண்டவரே அப்பா, எங்களை ஆண்டவரே கிருபையா எங்களை நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமயத்தில் நம்மை விட்டுக் கொடுக்க. அதுதான் நாம் வாசிக்கணும். அங்கே வாசிக்கும் போது வாசிங்க, லூக்கா 19. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். அது யோவான் 6:39 வாசிங்க. யோவான் 6:39. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. என்னை அனுப்பின பிதாவின் என்னவாயிருக்கிறது? சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாயிருக்கிறது. என்னை அனுப்பினவர்களுடைய சித்தமாய் என்ன செய்கிறது? இருக்குது. 2 தீமோத்தேயு 4:5. ஆண்டவர் ஆவியானவர் சொல்லும்போது, நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் என்னவாயிருக்கணுமா? மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. போதும். இது சுவிசேஷத்தை குறித்து சொன்னாலும் நாம் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? மன தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். நாலாவசனத்தில் அவர் சொன்னாரு, சத்தியத்திற்கு செவி இலகி கட்டுக்கதைகளுக்கு என்ன செய்யணும்? சாய்ந்து போகும் என்ன செய்யணும்? காலங்கள் வரும். தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு பதிலாய் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலங்கள் வரும். சத்தியத்தை விலகி மனுஷனை பின்பற்றக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல இருக்கிற ஒரு ஸ்பிரிட் என்ன தெரியுமா? மனிதர்களை கடவுளாய் வணங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு உலகத்துல ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. மனிதர்களை கடவுளாய் வணங்குகிற ஒரு நிலைமை. இன்றைக்கு நமக்கு தெரியும்,
எல்லா மதத்திலேயும் எல்லா மதங்களிலேயும் அந்த மதத்துடைய தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அது கடவுள் சொன்ன மாதிரியே அவர்கள் நினைத்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் மனிதர்கள், தங்களைப் போல உள்ள மனிதர்கள் தான். அவர்களுக்குள்ள வித்தியாசங்கள் இல்லை என்றாலும் அவர்கள் அது இருக்கிற இது ஒரு வஞ்சகத்தின் ஆவி. கடைசி காலத்துல சத்தியம் அகற்று போகிற ஒரு நிலைமை. நாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் மன தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை நாம் சொல்லணும் அப்படின்னா முதலாவது அந்த சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் விசுவாசிக்கணும். அந்த சுவிசேஷம் தான் என்ன? இயேசு சகலவற்றையும் அவர் திரும்ப உயிர்ப்பிக்கிற தேவன். அவர் மறுபடியும் துவக்கத்தை தருகிற தேவன். அவர் எல்லாவற்றையும் மறுபடியும் புதுப்பிக்கிற தேவன். அவர் அழிந்து போனாலும் அவன் அந்த வேலையிலிருந்து துளிரை உருவாக்குகிற கட்சி. இப்ப நாம் என்ன செய்யணும்? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாறி தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்மை குழப்பும், மனிதர்கள் நம்மை குழப்புவார்கள். நாம் செய்கிற வேலைகள், வியாபாரங்கள் எல்லாம் குழப்பம். ஆனால் நாம தெளிவாக இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, பயப்படாதே, நீ என்னவாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அவனோடு கூட அவர் வீட்டுக்கு போகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, இது அவள் மரிக்கவில்லை, என்னவாயிருக்கிறார், நித்திரையாயிருக்கிறார். There is another chance. இதுக்கு முடிவில்லைப்பா, முடிஞ்சு போச்சு நினைக்காத. இதை மறுபடியும் உருவாக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எதிர்கால வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நான் இதை மறுபடியும் உருவாக்குற நிலைமையில தான் இருக்கிறது, கவலைப்படாத. நான் மறுபடியும் புதுப்பிக்கிற நிலைமையில இருக்கிறது, கவலைப்படாது. இது முற்றிலும் ஒழிந்து போகவில்லை, இது அழிந்து போகவில்லை, இது மரித்து போகவில்லை. ஆண்டவருடைய சமூகத்துல இது மறுபடியும் உருவாக்கப்படுகிற நிலைமைதான். அதனால தான் ஆண்டவர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். உனக்கு தன்னுடைய நாமத்தை சொல்லியிருக்கிற காரணம் என்ன? உன்னை மறுபடியும் உருவாக்கி, உன்னை பலப்படுத்தி, உனக்கு சகாயப்படுத்தி, ஒரு இசைவான மாளிகையை கூட்டி கட்டி அவர் வரும்போது உன்னை அவர் மத்தியாயத்தில் சந்திக்கும்படி தான் கர்த்தருடைய அழைத்து வந்திருக்கிறார். ஆயினாலே பயப்படாது, விசுவாசம் பண்ணவனாய் கண்களை மூடி நாம் ஜெபம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சாட்சிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அந்த யவீரு அவன் ஏற்கனவே ஆண்டவரே உம்மை அறிந்தவன் தான். ஆண்டவரே, மூட நம்பிக்கை இல்லாதவன் தான். தேவனை குறித்த ஒரு வெளிச்சம் பெற்றவன் தான். அவனுக்கு சோதனைகள், சூழ்நிலைகள் வரும்போது தடுமாறி போவான் என்பதை நீர் அறிந்து, அவன் பேசுவதற்கு முந்தி நீர் அவனிடத்தில் பேசி அவனை தைரியப்படுத்தினது போல எங்கள் சபை விசுவாசிகள் ஆண்டவரே நெருக்கத்தில் இருக்கும்போது, பிரச்சனைகள் இருக்கும்போது அவர்கள் வாய்களை திறந்து பேசுவதற்கு முன்பதால் உம்முடைய வார்த்தை இடைப்பட்டு, உம்முடைய பிரசன்னம் இடைப்பட்டு அவர்களை தைரியப்படுத்தி, அவர்களை பலப்படுத்தி, ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை, குடும்பம், எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே அது புதுப்பிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட நிலைமையில் இருக்கிறது என்பதை உணர்ச்சும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல நாங்கள் மன தெளிவுள்ளாய் இருக்க உதவி செய்யும். ஒரு பர்பஸோடு உண்மை தொடர்த்தோம். ஆண்டவரை எல்லாரும் நெருக்கி கொண்டிருந்தார்கள், தொட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு ஆள் மாற்றம் ஒரு நோக்கத்தோடு உண்மை தொட்டதினாலே அவருடைய அற்புதத்தை பெற்றார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் ஜெப மாட்டோம், எங்கள் ஆராதனையா இருக்கட்டும், எங்கள் துதியா இருக்கட்டும், நாங்கள் வேத வசனத்தை தியானிக்கிறதா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு உண்மை குறித்து சாட்சி சொன்னதா இருக்கட்டும், அதிலே ஒரு நோக்கம், ஒரு உண்மையான நோக்கம் இருக்கட்டும். ஆண்டவரே, உண்மையான நோக்கம் இருக்கும்படி என்னுடைய வாழ்க்கை நாங்கள் அமைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும், ஆளுகை செய்யும். இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு எங்களை ஒப்புக்கொள்ளும். இயேசுவின் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். எங்களோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்கள், அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சு, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அறிவிக்க விளக்கி விளக்கி
கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாய் திருப்தி ஆக்குறார். கழுகிற்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வைத்து போலாம். ஆமென். இயேசுவிற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் நினைக்கும் இப்போது சதாக்கள் நம்மோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பதாக. இருக்கிற இடங்களிலே மகிழ்ச்சியோடு சமாதானம் இருங்கள். கர்த்தர் நம்மை நடத்துவார்.